Hello viewers, welcome to Excel Tamil Today Tips. I am Mr. Ram. Never stop learning. This is my motto. Following topics la one detailed பார்க்கலாம். Please subscribe and support this channel. இன்னைக்கு இந்த ஒரு 3 கேள்விகள் இருக்கு பதில் சொல்லலாம். இதுவுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகள் தான். எப்படி வேகமா காப்பி பேஸ்ட் பண்றது? டிரான்ஸ்போஸ் ஆகும் இல்ல வேற எந்த ஒரு லிங்க் மூலமா எப்படி பண்றது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் மட்டும் இல்லை, ஆஃப்செட் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்பொழுது தான் இதை அடுத்தவங்களும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்போட அல்காரிதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் லைக் பண்ணுறீங்க இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ அடுத்த ஒருத்தருக்கு ரெஃபர் ஆகும், அதாவது அவங்களுக்கு காமிக்கும், சஜஷன்ஸில் வரும். இல்லைனா இந்த வீடியோ எப்போவுமே சஜஷன்ஸில் வராது. இந்த ஒரு டிப்ஸுமே அவங்களுக்கு தெரியாமலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் பட்டனை மட்டும் அழுத்தி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் இல்லைனா கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்டாவது பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு. ஏன்னா எந்த ஒரு வியூஸ் மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை, ஒரு கமெண்ட்டுமே இல்லை. சப்ஸ்கிரைப் இல்லைனா கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். தமிழில் எக்ஸலை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக எதுலேயுமே வரல. உங்களுக்கு அட்வான்ஸ் எக்ஸல்லாம் இங்கே தான் கிடைக்கிது. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், குயிக்கஸ்ட் வேல காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறது, லிங்கஸ் டிரான்ஸ்போஸ் இன் எக்ஸல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ டிரான்ஸ்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்ன்னு போட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது ஒரு அரே ஃபார்முலா. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆஃப்செட் பண்ணுறது, அதாவது ஆஃப்செட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே அங்கே இருக்கிற வேல்யூ எப்படி இங்கே கொண்டு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு போட்டு ஆஃப்செட் அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் எந்த லிங்க் கொடுக்குறீங்க, அதாவது எந்த செல் கொடுக்குறீங்களோ அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் அது மூவ் ஆகாது. லாக் பண்ணதுக்கப்புறமா அதோட ரோ காலம்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ ரோஸ்க்கு பதிலாக காலம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணுறதுக்கு என்ன F4 அப்படின்ற இதுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தெரில அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சேனல் ஃபுல் வீடியோஸ்லையும் பாருங்கள். நிறைய டைப் சொல்லியிருக்கேன். இதில் இந்த காலம் ஃபார்முலா, ரோ ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ காலம் அப்படின்றத கொடுத்துட்டு எந்த காலமுமே செலக்ட் பண்ணல அப்படின்னாக்கா இது ஆஃப்செட் தான். அதாவது இந்த காலம் எதையுமே செலக்ட் பண்ணல அப்படின்னாக்கா 0 தான். ஸோ அதுக்கு எம்டியாகவும் நீங்கள் விட்டுடலாம். இப்போ காலம் நான் பார்த்தீங்கன்னா காலம்ன்ற ஃபார்முலா எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் அப்படி கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபார்முலா சின்ன பேஜ் எரர் தான். இப்போ -2 அப்படின்னு கொடுத்துட்டு 0 கொடுத்துட்றோம். கொடுத்துட்டாக்கா அங்கே இருக்கிற அதே வேல்யூ இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து நான் காப்பி பண்ணல. நீங்கள் அது ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிங்கனாலுமே அதே வேல்யூ டெக்ஸ்ட்டாக தான் இங்கே வரும். இதுக்கு எதுக்கு இந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது நம்பர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட ரிசல்ட் வரும். ஸோ டெக்ஸ்ட்டாக இருக்கவே தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ நம்பர்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு நம்பர் ஃபார்மேட் எடுத்துப்போம். இப்போ 1 2 3 அப்படின்னு காலம் வைஸில் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி ரோ வைஸில் மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இல்லை. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இது டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது டிரான்ஸ்போஸ் பண்ணாது. அட்வான்ஸ்டாக நிறைய டிப்ஸ் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பேசிக் டிப்ஸும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ பேசிக் டிப்ஸ் ஏன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிகினர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ டிரான்ஸ்போஸ் அந்த ஃபார்முலா டேட்டா செட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காலமில் இருக்கிறதுக்கு Ctrl Shift End கொடுத்துருக்கோம். Ctrl Shift
என்டர் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அரே ஃபார்ம்லாம் வந்துடும். இப்போ அதை அப்படியே ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அரே ஃபார்மில் போடும்பொழுது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு செல்லை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு காலமில் ஒரு 5 காலம் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே 5 ரோவில் வராது. ஸோ 5 ரோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ 4 காலமில் இருக்குது டேட்டா. இப்போ வந்து 4 ரோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிரான்ஸ்போஸ் ட்ரை பண்ணுற பாருங்க. இப்போ இந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டேன். H4 to K4 செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்த உடனே அந்த டிரான்ஸ்போஸ் பண்ணி ஃபுல்லாகவே சிங்கிள் காலமில் 4 ரோவில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் காலம் டு ரோவுக்கு. ஸோ இதே மாதிரி தான் ரோ டு காலம் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஹவு கேன் ஐ யூஸ் பேஸ்ட் ஸ்பெஷல் ஃபார்முலா இன் எக்ஸல் வைல் ஃபில்டர் ஷீட். இப்போ ஃபில்டரில் இருக்கும்பொழுது பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் எதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிங்களோ அந்த காலமில் இருந்து காப்பி ஆகிடும். பேஸ்ட் ஆகும்பொழுது நடுவில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஷார்ட்டாக தான் பேஸ்ட் ஆகும். இது நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இது எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் டி, SF அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது சிம்பிளாக பேசிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிகினர்ஸ் லெவலில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. இதில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ மண்டேயோட வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். மண்டே மட்டும் டிக் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ மண்டேவோட டோட்டல் வேல்யூஸ் இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி பக்கத்தில் காலம் ஐயில் H2 ஐக்கு பேஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னும் பொழுது இது ஃபில்டரில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபில்டரில் இருக்கும்போது இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க, வேல்யூஸை மட்டும் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். அதாவது ஃபில்டரில் இருக்குது அப்படின்றதுனால இப்போ ஒரு 60-65 காலம் ரோஸ் மேலே இருக்குது. இப்போ ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி தான் ஃபில்டரில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வேல்யூஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். 3 அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அந்த டாட்டட் லைன்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆனது கிடைக்கிது. அது கண்டினியூஸாக தான் பேஸ்ட் ஆகி இருக்கும். பட் ஆனால் இந்த பிரேக் லைன்ஸ், இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து பிரேக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த பிரேக் ஆகிருக்கிறதுக்குள்ளே எவ்வளோ செல்ஸ், அதாவது எவ்வளோ ரோஸ் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து நீங்கள் அன்ஃபில்டர் பண்ணிட்டு, இல்லை இதை மட்டும் ஃபில்டர் பண்ண வேல்யூஸில் கலர் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ எல்லோ கலர் நான் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. அந்த செல் வந்து எல்லோ கலருக்கு ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த செல்ஸில் எல்லோ கலர் மட்டும் தெரியும். இதை நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது இப்போ இது கிளியர் கொடுத்துட்றேன். ஃபில்டருக்கு பக்கத்தில் கிளியர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அன்செலக்ட் ஆகிடும் எல்லாமே. இப்போ இதில் ஷார்ட் பை கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கலர் ஃபில்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ கலர் ஃபில்டர் அப்படின்னும் பொழுது இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே மேலே வந்துச்சு உங்களுக்கு. இப்போ கலரை மட்டும் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கலர்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக எங்கே வந்துருச்சு. இது அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எதுவுமே ஹைட் ஆகிருக்காது, ஏன்னா எல்லா கலர்ஸுமே மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ மண்டே முதல்ல நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி டேட் வைஸ் எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ மண்டே மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கும் இதை ஷார்ட் பண்ணி எடுத்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டரில் கலர்ஸ் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிற அதே வேல்யூ அப்படியே அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். காப்பி பண்ணி அதை எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், அட்வான்ஸ் எக்ஸல்னால் என்ன, அதில் என்னெல்லாம் லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அட்வான்ஸ்டு எக்ஸல் அப்படின்னும் பொழுது பிகினர்ஸ் ஸ்டேஜ் இல்லாமல், இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இல்லாமல் அடுத்த லெவலில் இருக்கிறது. இப்போ பிகினர்ஸ் அப்படின்னும் பொழுது எக்ஸலுக்கு புதுசாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோவா அட்வான்ஸ்டு எந்த ஒரு ஃபார்முலாஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிஷனல் ஃபார்மட்டிங், டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னலான்றதை இப்போ நீங்கள் பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் அட்வான்ஸ்டு லெவல் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்டு சார்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது.
இதில் ஃபார்முலாஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 70+ ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. இப்போது டேட்டா, டேபிள், ஃபார்மேட்டிங் இந்த இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா பவர் குவேரி. எக்ஸலில் பவர் குவேரி ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த பவர் குவேரிலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விபிஏ அண்ட் மேக்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். டெய்லி பேசிஸில் நீங்கள் எதனா ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இல்லை வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த விபிஏ யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்படியே பாதியாக வேலை குறைஞ்சிரும். இப்போ டெய்லி ஒரு வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலிடேஷனை விபிஏ மூலமாக எடுத்துக்கலாம். சிமுலேஷன்ஸ் அண்ட் சால்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். சால்வர்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு வர வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பிவட் அண்ட் பிவட் ரிப்போர்ட்டிங். பிவட் டேபிள் போட்டு பார்த்துருப்பீங்க, அதுலேயே எப்படி ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு டேஷ்போர்டு யூஸ் பண்ணும்போது பிவட் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பிவட் போட்ட உடனே உங்களோட டேஷ்போர்டில் அந்த டேட்டாஸ் வந்துடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவர் வியூவை இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னாக்கா உங்கள் எக்ஸலில் இருக்கிற பவர் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். லாஸ்ட் வீடியோலேயே இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸை பற்றி ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். 7+ டைப்ஸில் வந்து நம்ம டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணலாம். அதில் இந்த ஒரு பேசிக் திங்கையும் நம்ம பார்க்கலாம். கவுண்ட் இஃப்ஸை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது. கவுண்ட் இஃப்ஸ்லேயே வந்து 2 டைப்பாக சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லெஸ் தென் 2 அப்படின்னு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 2னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், கவுண்ட் இஃப்ஸில் குறிப்பிட்ட ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த காலம் ஃபுல்லாகவே ரிமூவ் டூப்ளிகேட் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போது I4லேருந்து I16 வரைக்கும் அந்த டேட்டா இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா I4லேருந்து I4 மட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கவுண்ட் இஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அண்ட் க்ரைட்டீரியா தான். இஃப்பில் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு அதோட க்ரைட்டீரியா கொடுக்க போகிறோம். க்ரைட்டீரியா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் செல்லே தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த செல்லில் இருக்கிறது இதே செல்லில் கவுண்ட் ஆகிட்டு இதை விட அதிகமாக இருக்கா இல்லை இதை விட கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த கவுண்ட் இஃப்ஸ். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கிரேட்டர் தென் 1ல் இந்த வேல்யூ இப்படி இருக்கும், ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. இப்போது ஒரே ஒரு யூனிக் வேல்யூ இருக்குது அப்படின்னாக்கா அது ஃபால்ஸ்ன்னு தெரியும். டூப்ளிகேட் வருது அப்படின்னாக்கா அது ட்ரூவாக இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ட்ரூ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம், ஃபால்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது கிரேட்டர் தென் 1 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா. இப்போது லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரூவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா ட்ரூவாக வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2 இதுக்குமே ஒரே சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது, இல்லை வேறு யாராவது காப்பி பண்ணி அதே ஃபார்முலாவை நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு போட்டிருக்கீங்கன்னே தெரியாமல் போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க ட்ரூவை டெலிட் பண்ணியிருக்கலாம். நீங்களும் அதேமாதிரி ட்ரூவை டெலிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் அங்கே என்ன நம்பர் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு ஃபார்முலா ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது தேவைப்படும் பொழுது அது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் வராது. ஸோ அந்த டைமில் நீங்கள் டெய்லி பேசிஸில் எதெல்லாம் சிம்பிளாக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு போவீங்க, எக்ஸ்பர்ட்டாகவும் மாறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆல்ன்ற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வர எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டே யூ வில் பி a successful man. Please do subscribe or hit like. Thank you.